மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ?
தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். விண்ணமுதம் நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான ஆண்டவரின் திருநாமத்தின் வாஞ்சையான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை உங்களுடைய எல்லையில் இதை போலத்தொரு காலத்துக்காக ஆசி தந்து அழகுபட அவருடைய தூதர்களை கொண்டு சூழ்ந்து கொண்டு நடத்துவாராக. உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கு 67வது சங்கீதத்தின் அந்த பாடல் தொகுப்புகளை தியானத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்படி ஆசீர்வதிக்கும் போது, ஆசி பெறும்போது, ஆசி தரும்போது உலகமெங்கும் இருக்கிற எல்லைகளில் ஜனங்கள், மனிதர்கள் அவருக்கு அவருடைய அன்பால் பயந்திருப்பார்கள். இதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீத புத்தகங்களை நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் வாசிக்கும்போது 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், 90ஆம் சங்கீதம் தான் பொதுவாக பிரபலமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மனனமாக கூட படிக்கிற சங்கீதம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த எருசலேமுக்கு பயணம் செய்யும்போது போகிற மலை ஏற்றம் அவளுக்கு கடினமாக இருக்கக்கூடாது என்பதற்காக முன்னே செல்லுகிறவர் ஒரு சொல்லை சொல்ல, ஒரு பாடலை பாட, பின்னாலே பயணிக்கிறவர்கள் பின்னாலே அந்த பாடலை பாட, அப்படி பாடுகின்ற யூத இனத்தின் வெகு நெருக்கமான பாடல் இந்த பாடல் என்று இதை ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் கூறுவார்கள். மங்களகரமான காலங்களில், மிக முக்கியமான நிகழ்வுகளில், கொண்டாட்டங்களில், விழாக்களில் இவைகள் திரும்ப திரும்ப பாடுகின்ற ஒரு பாடல், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிப்பார். இதுதான் டாப் லைன். இந்த சங்கீதத்தினுடைய உச்சம் அதுதான். அதன் அடிப்படை ஆகையினால அந்த ஆசையினால் வாழுகின்ற எனக்கு ஆண்டவர் தரும் கிருபையை வாய்க்காலாய் பிறர் ஆசீர்வதிப்பதற்காக வாழுகின்ற ஒரு அமைப்பாக நான் வாழ்ந்து உலகின் எல்லை எங்கும் வாழுகின்ற மனிதர்களுக்கு பெரும் பெரும் ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு விளக்காய், உப்பாய், ஒளியாய் ஆண்டவர் அந்த கிருபையை எனக்கு நிறைவாக தருவார் என்று இந்த சங்கீதம் கற்றுத்தருகிறது. வாசிக்கிறேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். கடவுள் மக்களுக்கு இறங்குகிறவர். எப்படியெல்லாம் இறங்குகிறார்? நடத்துகிறார். அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது அவரை நம்புகிறவர்கள். இல்லை, சிங்கம் குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை நம்பி இருக்கிறவர்களுடைய முகம் வாடலாயிராது என்று ஒரு மொழிபெயர்ப்பு கூறுகிறது. ஆண்டவர் அவருடைய வழியை அவருடைய மக்களுக்கு அன்றாடகம் ஆற்றுகிறார், தேற்றுகிறார், நடத்துகிறார். அப்படி நடத்தும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. பூமியில் அவருடைய வழிகள் அவர்களுக்கு அருளப்படுகிறது. அதன் மூலமாக வசனம் சொல்லுது, ரட்சணியம், மீட்பு. பாடு, கஷ்டம், கவலைன்னு இருக்குத, அதிலிருந்து அவர்களை மீட்டு அந்த மீட்பு அவர்களுக்கு விளங்குகிறது, நடக்கிறது, பலிக்கிறது என்று சொல்லுவோம் தமிழில். அப்படி ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். ஆண்டுடைய பிள்ளையாய் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு விசுவாச வாழ்வுக்கு முன் வரும்போது ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய பேரு ஸ்லாக்கியம் அவருடைய நடத்துதல்.
இதை நான் செய்யணும், இதை நான் செய்ய மாட்டேன், இப்படித்தான் நாங்கள் செய்வோம், இப்படி செய்ய மாட்டோம் என்கிற ஒரு தீர்க்கமான தீர்ப்பை நான் வீட்டில் செய்கிறேன், இதயத்தில் செய்கிறேன். ஆழமான அடிமனதில் இந்த ஆண்டவரின் நடத்துதல் இருப்பதனால பூமி எங்கும் இதை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் அவருடைய அடியவர்களாகிய இஸ்ரவேலுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கு, நமக்கு இதை தரும்போது நமக்கு அவருடைய இரக்கத்தின் வாயிலாக இதை கட்டளையிடுகிறார். அதன் விளைவாய் நாம் ஆசீர்வதிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறீர். இப்படிப்பட்ட நடத்தல் எனக்குள்ளாக இருக்கும்போது வசனம் சொல்லுது, 3வது வசனமும் 5வது வசனமும் அதே வசனம் தான், அழகாக இருக்கிறது. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. உலகமெங்கும் ஆய்வு செய்கின்ற ஆண்டுடைய பிள்ளைகளில் மிஷனரி சிந்தை கொண்டு இதை பார்க்கும்போது இந்த வசனங்கள் இனங்களுக்கான, நம்முடைய தெற்காசியாவின் தமிழ் மொழி பேசுகிற மக்கள் இனங்களில் ஏறத்தாழ 3500 இனங்கள் இருக்கிறது. அந்த இனங்களில் 2500 இனங்களுக்கு இன்னும் இந்த இயேசு அவருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில், இதே மொழியில் அவளுக்கு நெருக்கமான விதத்தில் புரியுமாற் போல இன்னும் சொல்லப்படவில்லை. வசனம் சொல்லுது, ஜனங்கள் அவரை அறிவார்கள், துதிப்பார்கள், கொண்டாடுவார்கள், களி கூறுவார்கள், ஆராதிப்பார்கள். எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பரந்த பார்வையோடு ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். சராசரி கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு ஆசீர்வாதம் சில நேரங்களில் ஆசீர்வதிக்கிறவரை விட ஆசீர்வாதங்கள் கடவுளாக மாறி போய்விடன. சொரூபங்களை நான் வணங்குவதில்லை, சிலைகளை வணங்குவதில்லை, ஆனால் ஆசீர்வாதங்களை வணங்குகிறோம் இல்லை. நான் அதை சொல்லும்போது உன்னோட மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதோ தெரில. நான் அப்படிப்பட்ட சகோதரர்களோடு கூட பணி செய்திருக்கிறேன். எத்தனை அழகாய் அந்த காலத்தில் ஒளி இருளில் இருக்கிற நம்மை ஆண்டவர் ஒளி தந்து வேறு பிரித்து வித்தியாசமான விதங்களில் நடத்துகிறார். இங்கே சொல்லி இருக்கிற நடத்துதலும் நியாயம் தீர்ப்பதும், நியாய தீர்ப்பு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்கிறார். அன்றாடகம் நம்மை நியாயம் தீர்க்கிறார். டொரண்டோ பட்டணத்தில் ஏறத்தாழ 200 நாடுகளின் இருந்து மக்கள் அன்றாடகம் குடியேறுகிறார்கள். அநீதி அவருடைய எல்லையில் இழைக்கப்பட்டதுனால இந்த நாடு மனம் ஓந்து தியாகமான தயாள உணர்வோடு உலகமெங்கும் இருக்கிற நெருக்கப்பட்டவர்களை அழைத்து வந்து வாழ வைக்கிறார். எத்தனையோ இடர்பாடுகள் மத்தியில் இங்கே வந்து மக்கள் குடியேறுகிறார்கள், வாழுகிறார்கள், பிரஜையாகிறார்கள். வல்லமையான காரியங்களை பிறகு அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். இது நியாயம் செய்வது. அவர்களுக்கு அன்றாடக காரியத்தில் அநீதி அழைக்கப்படுகிறது. அதில் ஆண்டவர் நியாயம் செய்கிற ஆண்டவராய், நீதி செய்கிறவராய், நடத்துகிறவராய், கைடன்ஸ் காக்கிறவராய், இது இங்கே, இது இப்படி என்று சொல்லி அவர்களை நடத்துகிறவராய் இருக்கும்போது இனங்கள், ஜனங்கள், ஜாதிகள் ஆண்டவரில் துதி கொள்கிறது, களி கூறுகிறது, ஆராதிக்கிறது. நான் எங்களுடைய ஊழியங்களில் ஒரு 300 இனங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஊழியத்தை ஒரு 50 ஆண்டுகளாக செய்து, அந்த 300 இனங்களில் சில இனங்கள் முழுக்க அந்த முழு இனமும் இந்த ஆண்டவரை கொண்டாடுகின்ற இனமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நாங்கள் கல்கட்டாவில் வேலை செய்து கொண்டிருந்தோம், நான் என் மனைவியும் பிள்ளைகளும். ஒரு இரவில் 4 மணி நேரம் தொடர்ந்தால் ஒரு காட்டுக்குள்ளே போவோம். சில மலை இனத்து மனிதர்கள் மத்தியில் வேலை செய்தோம். ஒரு குறிப்பிட்ட எண்ணம் 59,000 பேர் அந்த மலையில். 11 லட்சமாக இருந்தவங்க 100,000 ஆனாங்க.
பிறகு 59,000 ஆயிட்டாங்க. அவ்வளவு நோய் நொடி, அவ்வளவு குடி, அவ்வளவு அசுத்தம். அவங்களால அவங்களுடைய பக்கத்து இனங்களோடு கூட இருக்கிற சண்டையில் செத்து மடிக்கிறவங்க. அன்றாடம் அந்த கிராமங்களில் ஒரு அழுகை சத்தம் கேட்கும். ஒரு 300 மலை 264 மலை மகுடுகள் நான் போய் ஊழியம் செய்திருக்கிறோம். அன்றாடகம் சத்தம் கேட்பதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு ஓலம், ஒரு துக்கம். இன்றைக்கு ஒரு 30 ஆண்டுகளின் பணிகளினால் முழுக்க இந்த ஆண்டவரின் கிருபையை பெற்றுக்கொண்ட இனமாக வந்துடுச்சு. அந்த முழு இனம் வந்தது மட்டும் இல்லை, அவங்களை ஆட்டி பதைட்ட பக்கத்து இனம் 100,000 people வந்துட்டாங்க. அவங்க ஏறத்தாழ 10 மில்லியன் இருக்காங்க 6 நாடுகளில். அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அந்த 100,000 வந்த அந்த இளம் விசுவாசிகளை பயன்படுத்தி ஊழியம் செய்கிறாங்க. அவங்களை சுற்றி இருக்கிற இப்போது ஒராவன் என்கிற ஒரு இனம் இருக்கிறது. ஒரு 35,000 இந்த ஆண்டவரை நேசிக்க துவங்கிவிட்டான். அப்படி இனமாய், ஜனமாய், சந்ததியாய் இந்த ஆண்டவரை பின்பற்றுகிறாங்க, நடத்தப்படுகிறாங்க, துதி தோத்திரம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரும் கிருபை அவர்கள் செய்யும்போது வசனம் பாருங்கள், சொல்லி முடிக்கிறேன். பூமி தன் பலனை தரும். கனி நிறைந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் அவளுக்கு கட்டளையிடுகிறார். நான் படிக்கிறேன், பாஸ் பண்ணுறேன், உயர்கல்விக்கு வருகிறேன், உத்தியோகம் பிறக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் கடவுள் இருந்தால்தான் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். படிப்பு, கல்வி, உயர்வு, பொருள், சம்பாத்தியம், ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து, இவைகளாம் ஆண்டவர் எனக்கு தருகிறது. பூமி தன் பலனை தரும். ஆனால் அவைகளில் கடவுள் இருந்தால்தான் அது ஆசீர்வாதம். கடவுள் இல்லாத வஸ்து, உயர்வு, அந்தஸ்து எத்தனை ஆபத்தானது. பொக்கிஷம், சம்பாத்தியம், பிள்ளைகளின் பிள்ளைகள், குடும்பம், உறவுகள் எத்தனை ஆபத்தானது. அதுதான் வேதவசனம் சொல்லுது. கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும்போது அந்த பலனில் கடவுள் இருக்கணும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்து. ஒரு அமில சோதனையை இங்கே சங்கீதக்காரன் இந்த துதியிலே சொல்லி முடிக்கிறார். என் ஆசீர்வாதத்தில் ஆண்டவரின் பயம், ஆண்டவரின் அன்பு, ஆண்டவரின் தயாளம், அவருடைய திட்டம் இருந்ததுன்னா மட்டும்தான் அது ஆசீர்வாதம். அல்லாட்டா பாட்டம் லைன் அடிமட்டத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்குமா? அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனாகிய கர்த்தரே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தில் பூமியின் எல்லைக்கே என்னை ஆண்டவரின் அன்பை சொல்வதற்காக, ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் எடுத்து வைத்து பக்குவமாக பயனாக்கி ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் வாய்க்கலாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு பயந்த பயம், அந்த கிருபை உங்களில் பெருக இப்படிப்பட்ட காலங்களில் உங்களுடைய இல்லங்களில், உங்களுடைய எல்லைகளில், உங்களுடைய வேலைகளில் ஆண்டவருடைய ஆசை பெருக வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக தரப்படுவதாக. ஆமென். உந்தன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியற் பொழுதாய் வெளுக்கும். உந்தன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியற் பொழுதாய் வெளுக்கும். உந்தன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியற் பொழுதாய் வெளுக்கும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும். உன் துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாற்றலுள்ள தோட்டம் என உன் வாழ்க்கை மாற்றப்படும். Hallelujah, hallelujah, Hosanna, hallelujah.
கேட்கப்படும். ஹalleluya ஹalleluya ஓசன்னா ஹalleluya 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 ஓசன்னா ஹalleluya. நடக்கவே இயலாதவர் புலிமானை போல் குதிக்கிறார். ஒன்றும் பேசவே முடியாதவர் இயேசு நாமத்தை முழங்குவார். நடக்கவே இயலாதவர் புலிமானை போல் குதிக்கிறார். ஒன்றும் பேசவே முடியாதவர் இயேசு நாமத்தை முழங்குவார். உன்னை எதிர்த்தவர் அழுகிறார், அவமானத்தால் அழுகிறார். உன்னை எதிர்த்தவர் அழுகிறார், மண்ணில் பொருளாகிறார். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் குடிக்கும். என் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். தன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும், உன் துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாற்றலுள்ள தோட்டமென உன் வாழ்க்கை மாற்றப்படும். ஹalleluya ஹalleluya ஓசன்னா ஹalleluya 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 ஓசன்னா ஹalleluya. உன்னை காத்திடும் நம் பரிசுத்தர், அவர் உறங்கிடார் தூங்கிடார். உன்னை அழைத்தவர் வழி நடத்துவார், அவர் என்றுமே மறந்திடார். உன்னை காத்திடும் நம் பரிசுத்தர், அவர் உறங்கிடார் தூங்கிடார். உன்னை அழைத்தவர் வழி நடத்துவார், அவர் என்றுமே மறந்திடார். உன் வலக்கரம் பிடிக்கிறார், நல்ல துணை என்றே உழைக்கிறார். உன் வலக்கரம் பிடிக்கிறார், உயர் அடைக்கலம் கொடுக்கிறார். உன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். உன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். உன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். உன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும், உன் துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாற்றலுள்ள தோட்டமென உன் வாழ்க்கை மாற்றப்படும்.